கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம 2 பேரும் எந்த கோயிலுக்குமே போல மீனுக்குட்டி. நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சினிமா போயிட்டு வரலாமா? என்ன மீனாட்சி, போலாமா? சொல்லு மீனாட்சி. என்ன மீனுக்குட்டி, நான் அப்பையிலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு மீனாட்சி. என்ன மீனாட்சி, நான் அப்பையிலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சொல்லு மீனாட்சி. மீனாட்சி, கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன கேட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு போலாமான்னு கேட்டேன். எப்ப கேட்டீங்க? இப்பதான் உங்ககிட்ட கேட்டேன். நானே இப்பதாங்க உள்ள வரேன், என்கிட்ட எப்படி கேப்பீங்க? இல்ல மீனுக்குட்டி, நான் இப்பதான் உங்ககிட்ட கேட்டேன். உட்கார்ந்த இடத்துல கனவா? என் பக்கத்துல இல்லைனாலும் என் கூடவே இருக்க மாதிரி இருக்கு மீனுக்குட்டி. இருக்கும், கண்ண மூடிக்கோங்க. ஏய், நான் நிஜத்திலே கேக்குறேன், கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சினிமா போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். தலைவலிக்குதுல்ல, பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்க. மீனுக்குட்டி, நீ தைலம் தேய்ச்சதுல தலைவலிலாம் அப்படியே பறந்து போயிடுச்சு. இப்போ உடம்பு ஃபுல்லா வலிக்கிற மாதிரி இருக்கு. சும்மா இருங்க. ஐஸ்வர்யா பத்தி எவ்வளவு சொன்னாலும் அக்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இப்படிதான் புரிய வைக்க போறணும். சக்தி, என்ன இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? சாப்பிட கூட வரல? இல்ல, எனக்கு பசிக்கலக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது சக்தி, முதல்ல சாப்பிடு. இல்லக்கா, வேணாக்கா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு. என்னால தானே நீ சாப்பிட மாட்டேங்கிற. நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் ஐஸ்வர்யாவை இங்க தங்க வச்சது உனக்கு சுத்தமா பிடிக்கல, அதானே சக்தி? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்ப எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிற? முதல்ல சாப்பிடு சக்தி. இங்க பாரு, நீ சாப்பிடாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு சுந்தரோட இந்த வீட்டுல வாழ்றதுக்கு காரணமே நீதான். எனக்காக எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு போராட்டத்தை நீ அனுபவிச்சிருப்ப. அதையெல்லாம் மீறி மண்டபத்துல நித்யா ஓடி போனதுக்கு அப்புறம் எங்க கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அந்த நேரத்துல நீ எடுத்த முடிவு சிவாவை கல்யாணம் பண்ணது. நம்ம அப்பாவை விட உனக்கு என் மேல பாசம் அதிகம் சக்தி. இந்த வீட்டுக்கு நான் வந்து முறையா விளக்கேத்தினப்ப என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? என் தங்கச்சி சக்தி சந்தோஷமா வாழணும் தான். ஆனா இன்னைக்கு நீ என்னாலே சாப்பிடாம இருக்கிறப்ப எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, எனக்கு என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியம். இப்பவே நான் ஐஸ்வர்யா கிட்ட பேசி புரிய வச்சு பெரியம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சிடுறேன். ஓகேவா? அக்கா, வேண்டாக்கா, ஐஸ்வர்யா எங்க இருக்கட்டும். எங்க அக்கா ஒரு முடிவு எடுத்தா நிச்சயம் அது நல்ல விஷயத்துக்காக தானே எனக்கு நல்லாவே தெரியும். ஐஸ்வர்யா நல்லவளோ கெட்டவளோ, ஆனா எங்க அக்கா எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். விடுக்கா, பரவாயில்ல. நீ வேணா பாரு சக்தி, நிச்சயமா ஐஸ்வர்யா மாறிட்டான்னு உனக்கே தெரியும். எல்லாரையும் நல்லவங்கள நினைக்கிற உன் குணம் இந்த உலகத்துல யாருக்குமே வராதுக்கா. சரி, சாப்பிடு. உன் கையாலேயே எனக்கு ஊட்டி விடுக்கா.
எதுக்கு இங்க நிக்கிறா? அவங்க 2 பேரையும் பிரிக்கல. என் பேர் ஐஸ்வர்யா இல்லடி. இந்த சக்தி ஏய் வா ஐஸ்வர்யா. என்ன மீனாட்சி, நீ அயன் பண்ணிட்டு இருக்க? ஏன் இதுல என்ன இருக்கு? இது கூடவா சுந்தர் பண்ணிக்க மாட்டாரு? அவரோட எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். ம், புருஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. அததான் அவரும் விரும்புவாரு. இதெல்லாம் உனக்கு கல்யாணம் முடிஞ்ச கண்டிப்பா தெரியும். ம். சுந்தர் கொடுத்து வச்ச ஆள்தான். மீனாட்சி, மாமா டீ கேட்டாரு, கொடுத்துட்டியா? இன்னும் இல்ல அத்தை. கொஞ்சம் சீக்கிரம் குடுமா. அப்படியே எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரியா? சரிங்க அத்தை. சரி. அம்மா மீனாட்சி, ஆ? கஷாயம் கேட்டிருந்தனே போட்டியா? ஐயோ பாட்டி, சாரி பாட்டி, நான் இப்ப போட்டு கொடுத்துறேன். கொஞ்சம் சீக்கிரமா போட்டு கொண்டாமா. சரிங்க பாட்டி. ஐயோ இப்ப நான் எந்த வேலை செய்வேன்? காஃபி போட போனா ஷர்ட்டை யார் அயன் பண்றது? சரி, நீ வேணா அயன் பண்ணு, நான் போய் காஃபி போட்டு கொடுக்கிறேன். ஐயோ இல்ல ஐஸ்வர்யா, பாட்டிக்கு அத்தைக்கெல்லாம் சுகர் பார்த்து போடணும். அதுவும் இல்லாம பாட்டிக்கு கஷாயம் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? இந்த ஷர்ட்டை மட்டும் அயன் பண்ணி வைக்கிறியா? ம், சரி, நீ போ, நான் அயன் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ். அக்கா, கொஞ்சம் என் கூட வா. என்ன சக்தி? என் கூட வான்னு சொல்றேன்ல. ஷோ என்ன சக்தி? அத்தை காஃபி கேட்டிருக்காங்க, பாட்டி கஷாயம் கேட்டிருக்காங்க. நான் போட்டு கொடுத்துட்டு வரேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் முதல்ல நீ வந்து அந்த கன்றாவிய பாரு. கன்றாவியா? என்ன சக்தி வளர்ற? ஐயோ அக்கா, நீ ஐஸ்வர்யா மாறிட்டான்னு சொல்றல, அங்க வந்து பாரு. அந்த ஐஸ்வர்யா சுந்தரோடைய சட்டை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அவரோட சட்டையை வச்சுக்கிட்டு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ வந்து பாரு. ஏய் சக்தி, பாரு. முதல்ல நீ பாரு. சக்தி, என்ன அங்கே நின்னுட்ட? வா. இந்த எல்லாத்தையும் அயன் பண்ணிட்டேன் மீனாட்சி. தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. ஆமா, என்னாச்சு? சக்தி ரொம்ப டென்ஷனா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யா. என்ன ஒண்ணு இல்ல. ஏய், நீ சுந்தர் ஷர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தா? சக்தி கொஞ்சம் சும்மா இருக்கியா? அக்கா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏய், நீ சுந்தர் ஷர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தன்னு என் 2 கண்ணால பார்த்த. நானா? சுந்தர் சட்டையா? என்ன சக்தி சொல்ற? சுந்தர் சட்டைய நான் என்ன பண்ண போறேன்? ஏய், நடிக்காதடி. நீ சுந்தர் ஷர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்த நான் பார்த்தேன். நீ சக்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அக்கா, சக்தி, நீ ரொம்ப தப்பா பேசுற. நான் சுந்தர் சட்டைய வச்சு எதுவும் பண்ணல.
மீனாட்சி வேலை அதிகமா இருக்குன்னு சொன்னா, அதனால நான் அயன் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஐயோ சக்தி, ஐஸ்வர்யா சொல்றது சரிதான். நான் தான் அவகிட்ட அயன் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்டேன். அக்கா அவ உன்னை ஏமாத்துறாக்கா. அவ சுந்தர அடையறதுக்காக வேணுட்டு இங்க வந்திருக்கா. அது புரியாம நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. சக்தி, நீ தான் புரியாம பேசுற. அவ மாறிட்டா சக்தி. அக்கா அவ மாறலக்கா, அவ உன்னை ஏமாத்துறா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஐஸ்வர்யா இதுக்கு முன்னாடி வேணா அப்படி தப்பா இருந்திருக்கலாம். ஆனா இப்பலாம் அவ அப்படி கிடையாது. நீ எப்படியோ அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் எனக்கு தங்கச்சி. வேண்டாம் மீனாட்சி, எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். உடைஞ்ச கண்ணாடியை என்னதான் ஒட்ட வச்சாலும் அதோட வடு இருந்துகிட்டே தானே இருக்கும். அது மாதிரிதான் சக்திக்கும் என் மேல இருக்கிற நம்பிக்கை. ஐயோ, நான் எத்தனை தடவை மாறிட்டேன்னு நிரூபிச்சாலும் சக்திக்கு என் மேல இருக்கிற கோபம் மாறாது. அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன். ஏய் நடிக்காதடி. சக்தி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஐஸ்வர்யா வருத்தப்படாத. ஒரே நிமிஷம். சக்தி ஒரு நிமிஷம் வா. வான்னு சொல்றேன்ல. சக்தி, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத. பாவம், அவ ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கா. திரும்ப அவளை காயப்படுத்தி வேதனைப்படுத்தாத. அக்கா நீதான் முட்டாள்தனமா அவளை நம்பிட்டு இருக்க. அவ மாறவே இல்லக்கா. அவ வந்ததே உன்னிய சுந்தரியும் பிரிச்சு சுந்தர அவ அடையறதுக்காக தான். சக்தி, அதெல்லாம் அப்போ. ஆனா இப்பெல்லாம் அவ அப்படி கிடையாது. அக்கா இப்ப இல்ல, அவ எப்பவுமே மாறவே மாட்டா. அவ ஒரு விஷப்பாம்புக்கா. நான் இவ்வளவு தூரம் போராடுறதே உனக்கும் சுந்தருக்கும் எதுவும் ஆக கூடாதுன்னு தான். அதே உனக்கு புரியவே மாட்டேங்குது. சக்தி, எனக்காகவும் சுந்தர்க்காகவும் போராடுறதெல்லாம் இருக்கட்டும். அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாத. ஐயோ அக்கா, இங்க பாரு, இனிமே ஐஸ்வர்யாவை சந்தேகப்படுறது என்ன சந்தேகப்படுற மாதிரி. இங்க பாரு, இனிமே ஐஸ்வர்யா இதை பண்ணா அதை பண்ணான்னு என்கிட்ட வந்து சொல்லாத. இனிமே ஐஸ்வர்யா இங்கதான் இருப்பா, புரிஞ்சுதா? என்ன சக்தி, இன்னுமா நீ என்ன நம்பல? எல்லாரும் என்ன நம்பிட்டாங்க. மீனாட்சி என்ன ரொம்பவே நம்புறா. நீயும் என்ன நம்பு சக்தி. அதுதான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். நான் சுந்தரோட சட்டைய கட்டி பிடிச்சிட்டு இருந்ததுதானே நீ பார்த்த. நாளைக்கு அந்த சுந்தரே எனக்கு தான். இது நீ மீனாட்சி கிட்ட சொன்னாலும் மீனாட்சி ஒன்னும் நம்ப மாட்டா. என்னதான் நம்புவா. அந்த நம்பிக்கைய வச்சே உன்னையும் மீனாட்சியும் இந்த வீட்டை விட்டு விரட்ட போறேன். கவுண்ட் யுவர் டேஸ் நவ. அந்த போனு பர்ஸ் எடு. கிளம்பலாமா? இல்ல, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வரல. வரலையா? ஏன் வரல? சரி, ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா உனக்கு? என்ன நல்லா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன் ஒரு நாள் இல்ல, ஒரு 10 நாள் ஆனா கூட கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்னா 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உடம்பு தான் ரொம்ப முக்கியம். நீ எப்பெல்லாம் ஆபீஸ் வரல உனக்கு ஹாலிடேன்னு சொல்றியோ அன்னைக்கு தான் எனக்கு ரியல் ஹாலிடே. டேக் ரெஸ்ட் பேபி. எஸ்கேப்டா சிவா. என்ன ஐஸ்வர்யா, தோசை வச்சுக்கோ. போதும். சட்னி போட்டுக்கோ கொஞ்சம். வா சக்தி, உட்காரு உட்காரு உட்காரு. இந்தா. என்ன இன்னைக்கு ஆபீஸ் கிளம்பலையா? இல்லக்கா. ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சும்மாதான். ஏதாவது மண்டையில போட்டு குழப்பிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் மூட் அப்செட் ஆகி இந்த மாதிரி இருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் சாப்பிடு.
சக்தி, என்னாச்சு? ஏன் எந்திரிச்சிட்ட? இல்லக்கா எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ ஏன் எழுந்து போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. இல்லக்கா எனக்கு நிஜமாவே பசிக்கலக்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சக்தி, சொன்னா கேளு, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. மீனாட்சி, சக்திக்கு என் கூட சாப்பிட விருப்பம் இல்லையோ என்னவோ. வேணா நான் அப்புறமா சாப்பிட்டேன், சக்தி சாப்பிட்டோம். ஐயோ ஐஸ்வர்யா, நீயும் ஏன் ஐஸ்வர்யா இப்படி பண்ற? நீ உட்காந்து சாப்பிடு. உட்காரு, உட்காரு. சக்தி, உட்காரு சக்தி. நீ உட்காந்து சாப்பிடு. சொல்றேன்ல, உட்காந்து சாப்பிடு. கணவன் மனைவியை பிரித்து கணவனை அடைய நினைக்கும் உறவுக்கார பெண். விஷயம் கேள்விப்பட்டு செருப்பால் அடித்த மனைவியின் தங்கை. அக்கா பாத்தியாக்கா, இந்த காலத்துல சில பொண்ணுங்கள்லாம் எப்படி திமிருத்தனமா பண்றாங்கன்னு. ஒருவேளை அந்த கணவனும் மனைவியும் சரியான ஜோடியா இல்லாம கூட இருக்கலாம்ல. அதுக்குன்னு கல்யாணம் ஆனவங்க வாழ்க்கையில விளையாடுவாளுங்க, பொறுக்கிங்க. சரி, இத கேட்க வேண்டியது அந்த கணவனும் மனைவியோ? நடுவுல எதுக்கு அந்த மனைவியோட தங்கச்சி வரா? ஆ, எல்லாம் அக்கா மேல இருக்கிற பாசத்துலதான். எவளாலையும் தன்னோட அக்காவுக்கும் தன்னோட அக்காவோட வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற தங்கச்சிங்கெல்லாம் இப்படிதான் நடந்துப்பாங்க. ஏய், என்ன நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது ஒரு நியூஸ். அதுக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அக்கா, உன்ன மாதிரி சில பேர் இன்னசென்ட்டா இருக்கிறதுனாலதான் தோ இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் துணிஞ்சு எல்லா காரியத்தையும் செய்யறாளுங்க. ஏய் சக்தி, என்னாச்சு இவளுக்கு? சரி, நீ சாப்பிடு, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். மலேரியாவை அறவே ஒழிப்போம். அவ சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் கூட காணோம். அக்கா, ஆ, யாருக்காக இந்த ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்க? எனக்காக. ஆமா சக்தி, ஐஸ்வர்யா கொஞ்ச நாள் இங்க தானே இருக்க போறா. அது வரைக்கும் அவ எங்க தங்கி இருப்பா? சரிக்கா, கீழே பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கலாம்ல. சச்ச, ஐஸ்வர்யாக்கு பாட்டி கூட செட் ஆகுமானே தெரியல. அவங்க வேற ஒரு மாதிரி டைப்பு. ஐஸ்வர்யா இந்த வீட்ல வந்து தங்கறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. அதுவும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்க வீட்ல தனியா படுத்து பழகின பொண்ணு. அதனாலதான் அவளுக்கு தனியா ரூம் ரெடி பண்றேன். இந்த ரூம் சும்மா தானே இருந்துச்சு, அதான் ரெடி பண்றேன். சரிக்கா, அதுக்காக நீயே வேலை செய்யற? வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. வேண்டாம் சக்தி, அவங்க கிட்ட இத சொன்னா ஏனோ தானோன்னு ரெடி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? நம்ம வீட்ல நாம தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம ஐஸ்வர்யா நம்ம வீட்டு பொண்ணு, நாம தானே அவளுக்காக இதெல்லாம் செய்யணும். மீனாட்சி, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? இதோ போட்டு கொண்டு வர ஐஸ்வர்யா. சக்தி, இன்னைக்கு பேப்பரை பாத்தியா? தான் ஆசைப்பட்டவனுக்கு கல்யாணம் ஆன பிறகும் அவனை அடைய போராடுற பொண்ணு அதை தடுக்க வந்த மனைவியோட தங்கச்சிய ஓட ஓட விரட்டினாளாம். சுவாரஸ்யமா இருக்குல்ல? நான் சொல்லலமா, நீ படிச்ச அதே பேப்பர்ல தான் போட்டிருக்கு. வேணா எடுத்துட்டு வந்து காட்டட்டுமா? யாரு யார ஓட ஓட விரட்டுறாங்கன்னு பாப்போம்.